greeting each and everyone who has come here in the name of Yeshua Messiah, who is, who was, and who is going to come. இன்றைய வார்த்தைக்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி எபிரேயருடைய புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். The book of Hebrews chapter 6 verses 4 to 8 is the particular verse we are going over. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமேயுவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடி புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏது உள்ளதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. It is impossible for those who have once been enlightened, who have tasted the heavenly gift, who have shared in the Holy Spirit, who have tasted the goodness of the word of God and the power of the coming age, if they fall away, to be brought back to repentance. Because of their loss, they are crucifying the Son of God all over again and subjecting him to public disgrace. Land that drinks in the rain, often falling on it, and that produces a crop useful to those for whom it is formed, receives the blessing of God. But land that produces thorns and thistles is worthless and is in danger of being cursed. In the end, it will be burned. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், in this particular verse we have just read, the Holy Spirit is telling something through the Apostle Paul. ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்த பின்பு மறுதலித்து போனவர்கள் மறுபடி புதுப்பிக்கிறது கூடாத காரியம். He says it is impossible to the people who are already enlightened once by Holy Spirit and tasted the heavenly gift, it is impossible to reform them again. நல்ல கேளுங்க, ஒரு முறை சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தின்படி மனம் திரும்பி, listen carefully, once we receive the faith and according to that faith when we reform ourselves, நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்கிற நாம், to change our lifestyle and to go close to God according to his will, இந்த உலகத்தாலோ உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினாலேயோ வஞ்சிக்கப்பட்டால் மறுபடி புதுப்பிக்கிறது கூடாது. it is impossible to reform us if we are deceived by the Satan. மனம் திரும்பவே முடியாது. We cannot come back, we cannot repentance. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் மனம் திரும்பிடலாம். But everyone says we can repent. பைபிள் திட்டவட்டமாக சொல்லுகிறது மனம் திரும்புகிறது கூடாத காரியம். The scripture says ultimately that it is impossible to reform. யூதாசுக்கு மனம் திரும்ப கூடாமல் போய்விட்டது. Judas, it was impossible to reform. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரதான உடனூழியக்காரனுக்கு மறுபடி மனம் திரும்புவது கூடாத காரியமாகிவிட்டது. The chief co-worker of Apostle Paul, it was impossible to reform. உனக்கும் எனக்கும் மனம் திரும்புகிறது கூடாத காரியம். For you and me also it is impossible to reform. பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நாம் வாசிப்போமே ஆனால் பாவம் செய்த அநேகர் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையையும் யாவுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். When we read through script, people who have committed sin, they have lost their faith and their holiness. முக்கியமாய் மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்களையும் 46 இருந்து 50 வரை ஆன வசனங்களையும் நாம் வாசிப்போமே ஆனால், when we read Matthew chapter 26 verses 15 to 16 and Matthew chapter 26 verses 46 to 50, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள்.
அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் யாஷோனிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். யாஷோ அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து யாஷோ மேல் கைபோட்டு அவரை பிடித்தார்கள். And asked, "What are you willing to give me if I hand over to you?" So they counted out him 30 silver coins. From then on, Judas watched an opportunity to hand over him over. "Rise, let us go. Here come my betrayer." While he was still speaking, Judas, one of the 12, arrived. With him was a large crowd armed with swords and clubs, sent from the chief priests and the elder of the people. Now the betrayer had arranged a signal with them. "The one I kiss is the man. Arrest him." Going at once to Yahshua, Judas said, "Greeting, Rabbi," and kissed him. Yahshua replied, "Friend, do you what you came for?" வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யூதாஸ் இஸ்காரியத்து என்று சொல்லக்கூடிய யாஷுவ மேசியாவுடைய உறவின் முறையான் சொந்தக்காரன் இவன் 30 வெள்ளிக்காசுக்காக யாஷுவாவை காட்டிக் கொடுக்க தீர்மானித்தான். In this particular verse we have just read, Judas Iscariot, he had some relationship with Yahshua. He desired to betray Yahshua for 30 silver coins. பண ஆசையின் மேல் பிரியமுள்ளவனாய் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போன யூதாசை குறித்து நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். He lost his place because of his greediness over money. ஊழியத்தை இழந்தான், தன்னுடைய அந்தஸ்தை இழந்தான் பாவத்தினால். He lost his ministry, he lost his position because of his sin. ஆனால் தேவன் யூதாசுக்கு கொடுத்த ஸ்தானத்தை இன்னொருவருக்கு கொடுக்க தீர்மானித்தார். But God had decided to give the place which was given to Judas to someone else. அப்போஸ்தலருடைய புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 23 இலிருந்து 26 வரைக்கும் நம்ம வாசிப்போமேயானால், When we read the book of Acts chapter 1 verses 23 to 26, அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா எண்ணப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற யாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். So they proposed 2 men, Joseph called Barsabas and Matthias. Then they prayed, "Lord, you know everyone's heart. Show us which of these 2 you have chosen to take over this apostolic ministry, which Judas left to go where he belongs." Then he cast lots, and the lot to fell Matthias. So he was added to the 11 apostles. இன்னைக்கு உண்மையிலேயே நிறைய பேருக்கு பண ஆசை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. Nowadays people doesn't know what is the greediness of money. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. The greediness of money is the root of all sins. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. The one who is greedy over money will not be satisfied by money. சரியாக யோசித்து பாருங்கள், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. You can think over it. The guy who is greedy over money will not be satisfied by money. இந்த யூதாஸ் இஸ்காரியோத் பணத்திற்காக சீசன் என்கின்ற அதிகாரத்தை இழந்து போனான். Because for money, Judas Iscariot, he lost his position. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் பணத்தின் நிமித்தமாக தேவன் பிள்ளை அல்லது மனவாட்டி என்கிற ஸ்தானத்தை இழந்து போகிறவர்களாய் இருக்கிறோம்? How many of us are losing the position of the people of God or the bride of God because of the greediness of money? பாவம் என்றால் என்ன என்று அநேகருக்கு தெரியவில்லை. Many of us don't know what is sin. பொய் பேசுவது, களவு பேசுக்கு செய்வது, கெட்ட வார்த்தை போடுவது, இதுதான் பாவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are thinking telling lies, stealing someone's property or abusing are the sin. யாஷுவா இந்த பூமியில் இருந்தபோது ஒரு காரியத்தை சொன்னார். When Joshua was in this land, he told something. மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசினால் அது மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால் அது மன்னிக்கப்படாது. It will be forgiven if you blaspheme something against the Son of God, Son of Man, but if you blaspheme against something against Holy Spirit, it will not be forgiven. பாவம் ரெண்டு வகைப்படும். ஒன்று
பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம், இன்னொன்று மனுஷகுமாரனுக்கு விரோதமான பாவம். Sins are two varieties. One is the sin against the Son of Man, and the second one is against Holy Spirit. நீ பரிசுத்தாவிக்கு விரோதமாக பாவம் செய்கிறாயா அல்லது மனுஷகுமாரனாகிய யாசுவா மேசியாவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறாயா? Are you doing sin against the Holy Spirit, or are you doing the sin against the Son of Man? இப்ப நினைப்பீங்க நீங்க எல்லாருமே, ஓ மனுஷகுமாரன் ஒரு கடவுள், பரிசுத்தாவி ஒரு கடவுள், இந்த ரெண்டு கடவுளுக்கு விரோதமாக பேசுகிற பாவம் மன்னிக்கப்படாது என்று நினைப்பீர்கள். Now you may think the Son of Man is a separate God and the Holy Spirit is another God. Doing sin against these two will not be forgiven. யாவாகிய அதாவது பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே மனுஷனாக கடந்து வந்தார். அவருடைய நாமம் யாசுவா. The Father God Yah has come into this world as Yahshua. His name is Yahshua. 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிற போது தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகாமேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. When we read 1 Timothy 3:16, the secret of godliness is greatness, the God has manifested in flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God has been manifested in flesh. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்ட தேவன் இந்த பூமியிலே மனுஷனாக வருகிறார். The God denoted in Genesis chapter 1 is revealed in this world in flesh. இந்த மனுஷனாக வந்த யாசுவா கடந்து போகிறார், மறுபடி வருகிறார், வருகிற போது ஆவியானவராக கடந்து வருகிறார். This Yahshua who came as human in this world, he went, and when he come back, he came as Holy Spirit. மனுஷகுமாரன் என்றால் இந்த மாம்ச சரீரத்திற்கு விரோதமாக யாசுவாவுடைய தற்ஸ்வரூபம், யாவுடைய தற்ஸ்வரூபத்திற்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவம் உனக்கு மன்னிக்கப்படும். ஆனால் யாவாகிய ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. The sin you are doing against the Son of Man who was in flesh will be forgiven, but the sin you are committing, you are doing against the Holy Ghost, the Holy Spirit, the Yahshua, will not be forgiven. யூதாஸ் இஸ்காரியோத்துடைய பாவம் மன்னிக்கப்படாமல் அவன் மரித்து போனான். The sin of Judas Iscariot was not forgiven, therefore he was died. அந்த ஸ்தானத்தை அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 23 லிருந்து 26 வரைக்கும் நம்ம வாசித்த பகுதியில் மத்தியா என்பவனுக்கு கொடுக்கப்பட்டது. Judas Iscariot lost his place, and that place was given to Matthias. When we read Acts chapter 1 23 to 26. உனக்கு தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அல்லது ஒரு பொறுப்பை நீ பாவம் செய்யும் போது உன்னிலிருந்து எடுத்துவிட்டால் அவர் அதை இன்னொருவனுக்கு கொடுப்பார், உனக்கு தரமாட்டார். When you commit sin, when you are given a position or a blessing because of your sin, it will be taken away from you and it will be given to someone else. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க பாவங்களை அறிக்கை செஞ்சு விட்டுட்டா அவர் மன்னிச்சு ஏத்துக்குவார். Nowadays people are telling, if you repent for your sin, it will be forgiven and he will be forgive. நிச்சயமா ஒருவேளை உன்னை ஏத்துக்கலாம், ஆனா அவர் தந்த கிருபை உனக்கு தரமாட்டார். You may be received, but the gift he gave to you will not be given away. அவர் தந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தரமாட்டார். Those blessing will not be given again. அந்த பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தை உனக்கு தரமாட்டார். That place as a child will not be given away. மணவாட்டி என்கின்ற ஸ்தானத்தை உனக்கு கொடுக்க மாட்டார். The place as a bride will not be given again. இது வேதம். This is scripture. இது வேத சத்தியம். This is the truth of scripture. இதை நீ நம்பித்தான் ஆகணும். You should believe that. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். The path which is pleased to man is fine, but the end of that path will be dead. நீ வேணா நினைச்சுக்கலாம், என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் மன்னிச்சு என்ன அவர் மறுபடியும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்ட்டு. You may think that you are forgiven and you are received again. அதற்காக நீ இளைய குமாரனை கூட உனக்கு உதாரணமாக நீ எடுத்துக்கொள்ளலாம். For that you can take the younger son as an example. உனக்கு தெரியுமா, அவனுக்கு அந்த ஆஸ்தி இல்லை. But you know that prosperity, that heritage is no more with him. அவனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். He has lost all his prosperity and heritages. இப்போது மூத்தவனுடைய ஆஸ்தியிலே அவன் ஒட்டிக்கொண்டான். Now he was aside with the prosperity and the heritage of the elder son. வேதம் திட்டவட்டமாகத்தான் சொல்கிறது, ஆனால் உனக்குத்தான் புரியவில்லை. The scripture says